மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். எல்லாருக்குமே வந்துட்டு காமனா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இப்பெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாவே வெள்ள முடி வந்துடுது. வெள்ள முடிய என்ன பண்றது, எப்படி சரி பண்றது அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாவே நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெள்ள முடி வருது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒன்று ஹெரிடிட்ரி, குடும்ப ரீதியா ஜெனட்டிக்கலா இருக்கு அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது சத்து குறைபாடு. எந்த மாதிரி சத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா விட்டமின் B12 அப்படிங்கிற சத்து கம்மியா இருந்தது அப்படின்னா வெள்ள முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இரும்பு சத்து கம்மியா இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வெள்ள முடி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. காப்பர் அண்ட் ஃபோலேட் இந்த மாதிரி சத்துக்கள் கம்மியா இருந்ததுனாலும் முடி வந்துட்டு வெள்ளை முடி சீக்கிரமா வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர்லி கிரேயிங் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. விட்டமின் B12 இரும்பு சத்து இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு டெஃபிஷியண்டா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. டெஃபிஷியண்டா இருந்தது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மருந்து மாத்திரைகள் அண்ட் உணவு பழக்கங்கள் அதுக்கேத்த மாதிரி மாத்தினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த வெள்ள முடி அப்படின்ற பிரச்சனை மறுபடியும் வந்துட்டு சரியாயி உங்களுக்கு ஹேருடைய கலர் வந்துட்டு ரீகெயின் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் உண்டு. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சில என்ன ஆகும் அப்படின்னா முடி வந்துட்டு கருப்பு கலர் கொடுக்கறதுக்காக மெலானின் அப்படின்ற செக்ரீஷன் இருக்கும். இது வந்துட்டு குறைவா இருக்கும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சில. ஸோ இந்த ரத்த அணுக்கள் வந்துட்டு அதை கேரி பண்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்துட்டு ஆக்சிஜன் கேரி பண்ணும் ரத்த அணுக்கள். அது வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது அந்த கண்டிஷன்ல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ஹேர் வந்துட்டு ஒயிட் சீக்கிரமா ஹேர் கிரேயிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெட் மீட், அதாவது மட்டன், அப்புறம் வந்துட்டு சால்மன் ஃபிஷ், அப்புறம் மத்தி மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு யோகர்ட், சீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் ஈரல், ஆட்டு ஈரல், இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் B12 வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அயனும் வந்துட்டு ரிச் ஃபுட்ஸ். நீங்க வந்துட்டு அயன் ரிச்ல இரும்பு சத்து உள்ளது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்துக்கலாம், பேரிச்சப்பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் D, அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் B12, அயன், இந்த சத்துக்கள் வந்துட்டு அதிகமா கன்சியூம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த சத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு குறைவா இருந்தாலுமே வந்துட்டு வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டரை பார்த்து டாக்டரோட அட்வைஸ் படி அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது டெஃபிஷியண்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வந்துட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட உணவுகளையும் அது சம்பந்தப்பட்ட சப்ளிமெண்ட் மெடிசன்ஸும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அண்டர் கண்ட்ரோல் வர்றதுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.